அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ங்கிற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அட் sea level is. The atmospheric pressure at sea level is option A 101.3 kN per meter square, 10.3 meter of water, 760 mm of Hg, all of these. First of all, atmospheric pressure அப்படின்னா 1.013 into 10 to the power of 5 பாஸ்கல் ஆர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 101.3 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஸோ கிலோ நியூட்டன் 100 கிலோ பாஸ்கல்னு நம்ம ஜென்ரலாக ஞாபகம் வச்சுருப்போம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 101.3 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், அதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு 10.3 மீட்டர் ஆஃப் வாட்டர். இப்போ ஒரு வாட்டர் காலம் வச்சு அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு ஈக்குவேட் பண்ணோன்னா 10.3 மீட்டர் ஆஃப் வாட்டர் வரும். நெக்ஸ்ட்டு மெர்க்குரி காலம் எடுத்தோம்னா 760 mm, 1 atmospheric pressure is equal to 760 mm of Hg வரும். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே கரெக்டு தான். ஓகேங்களா, 101 கிலோ பாஸ்கல்ன்றதும் கரெக்டு தான். 10.3 மீட்டர் ஆஃப் வாட்டர், 760 mm of Hg அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து 1 atmospheric pressureக்கான ஆன்சர். The atmospheric pressure exerts a normal pressure upon all surface with which it is in contact and it is known as atmospheric pressure. ஸோ நம்ம அட்மாஸ்பிரிக் ஏர் வந்து எல்லா சர்ஃபேஸ்லேயும் பர்பண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது, அதாவது நார்மல் ப்ரெஷர், ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுது, அதை தான் நம்ம அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அதாவது ஏர் எந்த சர்ஃபேஸோட காண்டாக்டில் இருக்கோ அந்த சர்ஃபேஸில் ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும், நார்மல் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும், அதை தான் நம்ம அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அதை வந்து பாரோமெட்ரிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. பாரோமீட்டர் அப்படின்ற அந்த டிவைஸ் வந்து ஒன்லி மெஷர்ஸ் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் தான். அந்த அட்மாஸ்பியரில் என்ன ப்ரெஷர்னு மெஷர் பண்ணுறது தான் பாரோமீட்டர். நெக்ஸ்ட்டு, which property of mercury is the main reason for using barometers? ஸோ பாரோமீட்டரில் மெர்க்குரி யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் கேட்டிருக்காங்க. ஹை டென்சிட்டி, நெக்லிஜிபிள் கேபிலரி எஃபெக்ட், வெரி லோ ப்ரெஷர், லோ வேப்பர் ப்ரெஷர், லோ கம்ப்ரெசிபிலிட்டி. ஆக்சுவலாக வந்து வேப்பர் ப்ரெஷர் லோவாக இருக்கிறது தான் ரீசன். வெரி லோ வேப்பர் ப்ரெஷர். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஏன்னா அங்கே நம்ம அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்லேயே வேப்பர் ஆகிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா அது அந்த மெர்க்குரியை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் மெர்க்குரி வந்து அதனுடைய வேப்பர் ப்ரெஷர் வந்து ரொம்ப லோ தான். அதனால தான் அதை நம்ம வந்து பேரோமீட்டரில் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மெயினாக. ஸோ பேரோமீட்டரில் இதை யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து வெரி லோ வேப்பர் ப்ரெஷர். மாலிகுல்ஸ் ஆஃப் லிக்விட் ஹேவ் டெண்டன்சி டு எஸ்கேப் ஃப்ரம் த ஃப்ரீ சர்ஃபேஸ் அண்ட் கெட் டெபாசிட்டட் ஆன் த டாப் ஆஃப் த கண்டெய்னர் இஃப் இட் இஸ் க்ளோஸ்டு. ஸோ அந்த சர்ஃபேஸில் உள்ள மாலிகுல்ஸ் வந்து எப்போவுமே வந்து எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணும், அந்த சர்ஃபேஸ்லேருந்து வெளில போகிறதுக்காக தான் ட்ரை பண்ணும். அது வேப்பர் ஆச்சுன்னா அது வந்து சர்ஃபேஸ்லேயே வந்துடும். தீஸ் மாலிகுல்ஸ் எக்ஸர்ட் பார்சியல் ப்ரெஷர் விச் இஸ் நோன் அஸ் வேப்பர் ப்ரெஷர். இந்த வேப்பர் ஆகிற பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணாது தான் வேப்பர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்மளோட பேரோமீட்டர் ரீடிங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் வேப்பர் ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக இருக்கணும் இந்த பேரோமீட்டரில் யூஸ் பண்ணுற ஃப்ளூயிடுக்கு. ஓகேங்களா, இப்போ மெர்க்குரியோட சேச்சுரேஷன் வேப்பர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. சேச்சுரேஷன் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் மெர்க்குரி அட் 20 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 1.2 into 10 to the power of -6 மீட்டர் ஆஃப் Hg. இப்போ 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்னா 760 mm ஆஃப் Hgன்னு சொல்கிறோம். அதுவே வந்து சேச்சுரேஷன் வேப்பர் அதாவது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு பார்த்தோம்னா 20 டிகிரி செல்சியஸில் 1.2 into 10 to the power of -6 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, the below figure shows multi-tube manometer using water and mercury that is used to measure the pressure of air in a vessel. It is given that H1, H2 up to H6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் பார்ப்போம். ஸோ இதில் வந்து H1, H2, H3 up to H6 எல்லா டைமென்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து மல்டி டியூப் மேனோமீட்டர். ஓகே, ஒரு சிங்கிள் டியூப் மட்டும் கிடையாது, மல்டி டியூப் மேனோமீட்டர். அஸ்யூமிங் த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் டு பி 1000 kg/m³ and the density of mercury to be 13,600 kg/m³. For the given values of heights, the gauge pressure in kN/m² will be. ஸோ அந்த கண்டெய்னரில் இருக்க ஏர் அதனுடைய கேஜ் ப்ரெஷர் கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாகவே நம்ம வந்து கேஜ் ப்ரெஷர்னு ஈக்குவேட் பண்ணும்போது இது வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் லா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஹைட்ரோஸ்டாட்டிக் லா அப்படின்னால என்னது, ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் அப்போர்டில் போக போக ப்ரெஷர் வந்து அதாவது ஹைட் இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டவுன்லோடில் போக போக ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதாவது டிபி இந்த பக்கத்தில் இந்த கொஸ்டினில் பாருங்கள், டிபி பை டிஇசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரோஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா,
அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரோஜி தான் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்லுவோம். டிபி பை டிஇசட். அதுவும் வந்து இப்போ நம்ம வந்து சர்ஃபேஸ்லேருந்து அப்வர்டில் போனோம் அப்படின்னா ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். சர்ஃபேஸ்லேருந்து டவுன்வர்டில் போனோம், டெப்த்துக்கு போனோம் அப்படின்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் அப்வர்டுன்றப்ப மைனஸ்ன்ற சிம்பிள் வருது. சரிங்களா? இப்போது இந்த மேனோமீட்டரில், இந்த மல்டிடியூப் மேனோமீட்டரில் வாட்டர் இருக்குது, மெர்க்குரி இருக்குது, அப்புறம் கண்டெய்னர் இருக்க ஃப்ளூயிட் வந்து ஏர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் நல்லா பார்த்தா ஃபஸ்ட்டு ஏர் வந்து ஃபில் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஹெச்1ன்ற ஹைட் ஃபுல்லாக ஏர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மெர்க்குரி ஸ்டார்ட் ஆகுது. மெர்க்குரியோட லெவல் வந்து ஒவ்வொரு டியூபுக்கும் மாறிட்டே இருக்குது. இதில் அந்த வெரி ஃபஸ்ட்டு லெவலில் தான் டேட்டம் லெவலாக வச்சுக்கோங்க. அந்த ஓன்றது வந்து டேட்டம் லெவல். அதிலிருந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அதாவது ப்ரெஷர், அதாவது ஒரு கேஜ் ப்ரெஷர், அதாவது அந்த கண்டெய்னரில் இருக்க கேஜ் ப்ரெஷர் ப்ளஸ் அதுலேருந்து ஆரம்பித்து அந்த டியூப்பில் வர்ற எல்லா லெவல்லையும் அபோவில் இருக்கா பிலோவில் இருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட்டு ரோஜிஹெச் கொண்டு வந்தோம்னா எல்லா ரோஜிஹெச்சும் ஆட் பண்ணோன்னா ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகேங்களா? அப்புறம் அந்த கேஜ் ப்ரெஷர் மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போனோம்னா அதுதான் வந்து அந்த கண்டெய்னர் இருக்க ப்ரெஷர். இது ஜென்ரலாகவே மேனோமீட்டர் ப்ராப்ளம் இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ஓஓ அப்படின்ற அந்த லெவலில் இருந்து மற்ற ஹைட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஏரோட ப்ரெஷர், கேஜ் ப்ரெஷர் பிஜி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் அதில் ஆரம்பித்து ரிமைனிங் உள்ள ரிமைனிங்கில் வந்து அந்த கண்டெய்னரில் அந்த டியூப்பில் என்ன ஃப்ளூயிட் இருக்குது, அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றத வச்சு ரோஜிஹெச் எழுதணும். அப்படின்னா அதில் அப்வர்ட் போடுதா இல்லை டவுன்வர்டில் வருதா அப்படின்றத பார்த்துட்டு ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈக்குவேஷனில் ஏரோட ப்ரெஷர் பிஜி. ஓகே. அடுத்தது இப்போ ஏர் வந்து அந்த ஏர்ன்ற அந்த ஃப்ளூயிட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா டவுன்வர்டில் ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஹெச்1 வந்து ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் ரோ ஜி ஹெச்1. ஹெச்1 வந்து 0.4, ஜி வந்து 9.81. இங்கே 1000 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து தப்பு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது ஏர், வாட்டர் கிடையாது. அதனால் அங்கே வந்து ஏரோட டென்சிட்டி அரௌண்ட் 1.2 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அங்கே வந்து 1.2 தான் வரணும். இங்கே ஆக்சுவலாக ஃபைனல் ஆன்சர் கரெக்டு, பட் இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல 1000 வராது, 1.2 தான் வரும். நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் அடுத்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா ஹெச்2ன்ற ஹைட்டில் மெர்க்குரி இருக்குது, ஆனால் அப்போ டைரெக்ஷனில் போகுது. அதனால் வந்து மைனஸ் எடுத்துக்கிறோம். மைனஸ் 13,600 இன்ட்டு 9.81 இன்ட்டு அந்த ஹெச்2ன்ற வேல்யூ வந்து 0.5. ஓகேங்களா? அடுத்த கண்டெய்னரில் மெர்க்குரி வந்து டவுன்வர்டில் போகுது. ஸோ ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. 1000 செகண்ட் ஹைட் வந்து 0.5 ப்ளஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து 0.3 எடுத்திருக்காங்க. 1000 இன்ட்டு 9.81 இன்ட்டு 3. அடுத்த கண்டெய்னரில் 0.3 தான் ஹைட்டு, ஆனால் வந்து வாட்டர்னுடைய டென்சிட்டி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த இடத்துல வர்றது மெர்க்குரி தான். ஸோ மெர்க்குரியோட டென்சிட்டி 13,600 இன்ட்டு 9.81 இன்ட்டு 0.3 அப்படின்னு வரும். அடுத்த கண்டெய்னரில் மெர்க்குரி வந்து ஹெச்4ன்ற ஹைட்டில் இருக்குது. ஸோ ஹெச்4ஓட வேல்யூ வந்து 0.7, அதுவும் அப்போ டைரெக்ஷனில் போகுது. ஸோ மைனஸ் 13,600 இன்ட்டு 9.81 இன்ட்டு 0.7. அடுத்ததில் வந்து மெர்க்குரி இல்லை, மெர்க்குரி ஃபுல்லாக டவுனில் வந்துருச்சு. அங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வாட்டர் தான். அதனால் வந்து ப்ளஸ் 1000 இன்ட்டு 9.81 இன்ட்டு ஆக்சுவலாக 0.7 வரணும், இங்கே 0.07 போட்டுருங்க, அது வந்து மிஸ்டேக்கு. ஸோ 0.7 அந்த ஹைட்டு, ஏன்னா ஹெச்4 வந்து 0.7 தான். அப்புறம் வாட்டர் பார்த்திங்கன்னா இன்னும் டவுன்வர்டில் ஹெச்5ன்ற ஹைட்டில் இருக்குது, அதுவும் டவுன்வர்டில் போகுது. அதனால் அதுவும் ப்ளஸ் தான். 1000 இன்ட்டு 9.81 இன்ட்டு ஹெச்5ஓட வேல்யூ 0.1. ஃபைனலாக அகெயின் அப்போ டைரெக்ஷனில் மெர்க்குரி போகுது. அதனோட ஹைட்டு ஹெச்6, அதனோட வேல்யூ 0.6. ஸோ மைனஸ் 13,600 9.81 இன்ட்டு 0.6. டோட்டலாக எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இந்த பிஜி மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போனோம்னா 190 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த டைரெக்ஷன், ஃப்ளோ டைரெக்ஷனை வச்சு முதல்ல அந்த ஸ்டார்டிங்கில் ஏர்ன்ற ஃப்ளூயிட் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மெர்க்குரி அப் அண்ட் டவுன் எப்படி போகுது அப்படின்றத வச்சு ப்ளஸ் மைனஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி கொண்டு ஈக்குவேட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு, if a mercury oil differential manometer shows a 20 cm difference of mercury level, the difference in the pressure head is consider the specific gravity of oil is equal to 0.8. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜிஹெச் ஈக்குவேட் பண்ணாலே வந்து ஆன்சர் கிடச்சிரும். அதில் இவங்க வந்து ஃபைனலாக என்ன பண்ணால் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு அந்த எவ்வளோ டிஃப்ரென்ஸ் எக்ஸ் இன்ட்டு ரோ எம் பை ரோ நாட் மைனஸ் 1. இதில் ரோ எம்னா மெர்க்குரியோட டென்சிட்டி டிவைட் பை ரோ நாட் ரோ ஓன்றது அங்கே என்ன ஃப்ளூயிட், இங்கே வந்து ஆயில்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ஆயில் -1.
இப்போ இந்த ப்ராடக்ட்டு நீங்கள் உள்ள எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ρm மைனஸ் ρo டிவைட் பை ρோன்னு வரும். இப்போ ρo வந்து அந்த சைடு போயிடும், ρh அதாவது ρgh தான் ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் சொல்ல வரேன். ஸோ அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு ப்ளஸ் மெர்க்குரியினுடைய அந்த எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அது ரெண்டே சேர்த்தோம்னா இந்த ஆயிலினுடைய ப்ரெஷர் வந்துடும், ρgh வந்துடும். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணும்போது தான் இந்த அதை ஈக்குவேட் பண்ணி ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு அந்த டிஃப்ரென்ஸ், அந்த மெர்க்குரி லெவல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, எக்ஸ் இன்டூ ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ரேஷியோ எடுத்தோம்னா நம்ம டென்சிட்டியோட ரேஷியோ தான் வரும், -1. ஓகேங்களா. இது வந்து ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து இப்படி சால்வ் பண்ணிடலாம். ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ρm பை ρo -1. ஸோ ஆன்சர் வந்து 3.2 மீட்டர் ஆஃப் ஆயில்னு வரும். அந்த ஆயிலினுடைய ப்ரெஷர் ஹெட் வந்து 3.2 மீட்டர். ஓகே, இங்கே கேட்குறது வந்து டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் ஹெட், அதான் அந்த 2 பாயிண்ட் உள்ள டிஃப்ரென்ஸை அதாவது 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் உள்ள ப்ரெஷர்ஸினுடைய டிஃப்ரென்ஸு, அதுக்கு தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் மேனோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் ஹெட்டை தான் கேட்குறாங்க. அது வந்து 3.2 மீட்டர் ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பைரானிக் கேஜ் இஸ் யூஸ்டு ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப். பைரானிக் கேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன ஆன்சர் கொடுத்தோம்னா ஹை வேக்கம்னு சொல்கிறாங்க. த பைரானிக் கேஜ் இஸ் அ ரோபஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி கேஜ் யூஸ்டு ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் த ப்ரெஷர் இன் வேக்கம் சிஸ்டம்ஸ். ஸோ பைரானிக் கேஜ்ன்றது வேக்கம் சிஸ்டம் மெஷர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து மெக்லியார்ட் கேஜ்னு ஒன்று பார்த்தோம். மெக்லியார்ட் கேஜும் வந்து வேக்கம் மெஷர் பண்ணுறதுக்காக தான், வேக்கம் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறாங்க. வேக்கம் ப்ரெஷர்னாலே வந்து மெக்லியார்ட் கேஜ் ஒன்று இருக்குது, இப்போ பைரானிக் கேஜ் ஒன்று பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு the reading of the pressure gauge fitted on a vessel is 25 bar. Reading of the pressure gauge fitted on a vessel is 25 bar. Okay. Next pressure gauge la vara value வந்து 25 bar சொல்லுது. The atmospheric pressure is 1.03 bar and the value of G is 9.81 meter per second square. The absolute pressure in the vessel is, அப்போ absolute pressure நாலே ஜென்ரலாக என்னது, atmospheric pressure plus gauge pressure. நம்ம ப்ரெஷர் கேஜில் 25 பார் வந்தது, ப்ளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து நமக்கு 1.03 பார் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஆட் பண்ணால் 26.03 பார். நெக்ஸ்ட் செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்சல்யூட் ப்ரெஷர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷனில் கண்டிப்பாக வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர் தான் வரணும். இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து கேஜ் மைனஸ் அட்மாஸ்பியரிக் கொடுத்துருக்காங்க, தப்பு. நெக்ஸ்ட்டு கேஜ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் ப்ரெஷர் மைனஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இது கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. வேறு தான் ஆப்ஷன் அதோட பெட்டரானு பார்ப்போம். அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் வேக்கம் ப்ரெஷர் வராது, மைனஸ் வேக்கம் ப்ரெஷர் வரும். கேஜ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் வேக்கம், அது தப்பு தான், ப்ளஸ் வேக்கம் சொல்லுங்கள், தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான். கேஜ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் ப்ரெஷர் மைனஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆன் சர்ஃபேசஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு சர்ஃபேஸ் வந்து ஃப்ளோட் ஆகும்போது என்ன, அதே வந்து இம்மர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஜென்ரல் இந்த மாதிரி இதில் இந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு சர்ஃபேஸு, ஒரு பிளேன் சர்ஃபேஸ் வந்து வாட்டரில் இம்மர்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ், இதுலேயும் வந்து ஃப்ளூயிட் ரெஸ்ட்டாக இருக்கும்போது, அதனால தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு, a container carrying water is moved in horizontal direction. ஓகே, ஒரு கண்டெய்னரில் வாட்டர் வந்து இருக்குது, அது வந்து அந்த கண்டெய்னர் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு வித் அன் அக்சலரேஷன் ஆஃப் 2.45 மீட்டர் per second square. The angle of inclination of free water surface to the horizontal is. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு கண்டெய்னரில் வாட்டர் இருக்குது, அந்த கண்டெய்னர் 2.45 மீட்டர் per second square அக்சலரேஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, அப்போது அந்த சர்ஃபேஸ், அந்த கண்டெய்னர் உள்ள வாட்டர் இருக்குங்கன்னா அதனுடைய சர்ஃபேஸ் வந்து ஹரிசாண்டலுக்கு எவ்வளோ ஆங்கிள் டில்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாங்கன்னா tan theta is equal to a/g அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது அக்சலரேஷன் ஆஃப் த வெஹிக்கிள் டிவைடட் பை அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது வந்து ஒரு ஃபார்முலா. அதாவது tan theta, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இன்க்ளைண்ட் ஆகும் அப்படின்றப்போ tan theta is equal to a/g. இது வந்து அக்சலரேஷன் டயக்ராம் வந்து கொண்டு வராங்க. ஸோ இங்கே இந்த வெஹிக்கிளினுடைய அக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, கண்டெய்னரோட அக்சலரேஷன் வந்து 2.45, g வந்து 9.81, ரேஷியோ எடுத்தோம்னா 14.03 டிகிரி வருது. இதில் tan தீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். அது தீட்டா வேணுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் தட் வேல்யூ 14.03 டிகிரி. ஸோ ஃபார்முலா வந்து சிம்பிளாக தான் இருக்குது. அதாவது tan theta is equal to அந்த கண்டெய்னருடைய அக்சலரேஷன் டிவைட் பை அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி a/g. ஃபைனலாக தீட்டா is equal to tan inverse of a/g போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு, a box of rectangular base 2 meter into 3 meter height contains gasoline up to a height of 5 meter.
the force on the base and two vertical surfaces, அதுலேயும் vertical surfaceோட ஏரியா பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் into 5 மீட்டர் அண்ட் 3 மீட்டர் into 5 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த மாதிரி அந்த பாக்ஸினுடைய பேஸ் வந்து 2 மீட்டர் into 3 மீட்டர், அப்புறம் அந்த சைடு சர்ஃபேஸ் வெர்டிக்கல் சர்ஃபேஸினுடைய சைடு 2 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒவ்வொரு ஏரியாவிலும் எவ்வளோ ஃபோர்ஸ்ன்னு கேட்குறாங்க, எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு கேட்குறாங்க. ஜென்ரல் அதை வந்து ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ கேட்குறது ஃபோர்ஸு, அப்போ ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்னு எடுத்துக்கலாம். ப்ரெஷரோட வேல்யூ வந்து நம்ம ரோஜிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ரோஜிஹெச் இங்கே வந்து ஹைட் பார்த்திங்கன்னா அப் டு 5 மீட்டர். ஸோ அதனால் ரோஜிஹெச் அதை வச்சு ப்ரெஷர் கால்குலேட் பண்ணலாம். அது இன்ட்டு அந்தந்த கரஸ்பாண்டிங் ஏரியா போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். 206, 172, 258ன்னு வருது. சிம்பிளாக வந்து ஃபார்முலா வந்து ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. நமக்கு ஃபோர்ஸ் வேணும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ப்ரெஷர் காமன் தான் ரோஜிஹெச். அந்த ரோஜிஹெச் வேல்யூ வச்சுட்டு அதோட நம்ம என்ன பண்ணணும், கரஸ்பாண்டிங் ஏரியா. இப்போ வந்து பாட்டம் சர்ஃபேஸில் அவங்க கேட்குறது என்னது, த ஃபோர்ஸ் ஆன் த பேஸ், அதாவது பேஸில் எவ்வளோ ஃபோர்ஸு, வெர்டிக்கல் சர்ஃபேஸில் எவ்வளோ ஃபோர்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ பேஸோட ஏரியா என்ன இன்ட்டு ரோஜிஹெச், வெர்டிக்கல் சர்ஃபேஸோட ஏரியா என்ன இன்ட்டு ரோஜிஹெச் போட்டோம்னா ஆன்சர். ஸோ 206, 172, 258 kilonewton. The resultant force on a floating body will act. ஓகேங்களா, அந்த ஃப்ளோட்டிங் பாடியில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும்னு கேட்குறாங்க. வேர்ட்டிக்கலி அப்வர்ட்ஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் பயான்சி. ஆக்சுவலாக எந்த ஒரு பாடியும் ஒரு லிக்விடில் இம்மர்ஸ் ஆகும்போது அந்த லிக்வினுடைய பயான்சி மூலிமா ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து அதனுடைய மூமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேங்களா, அதனால் வந்து அதுதான் நம்ம பயான்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆனால் ஃப்ளோட்டிங் பாடி, ஒரு பாடி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இட் வில் ஆக்ட் வேர்ட்டிக்கலி அப்வர்ட்ஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் பயான்சி. சென்டர் ஆஃப் பயான்சின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதில் தான் வந்து மொத்த வெயிட்டும் ஆக்ட் ஆகும், அதுவும் வேர்ட்டிக்கலி அப்வர்ட்ஸ். இப்போ எப்படி வெயிட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகுது, அந்த மாதிரி இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃப்ளோட் ஆகிற பாடியினுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து அப்போர்ட் டைரெக்ஷனில், அதுவும் பார்த்திங்கன்னா த்ரூ சென்டர் ஆஃப் பயான்சியில் தான் வரும். சென்டர் ஆஃப் பயான்சி. நெக்ஸ்ட்டு, magnitude of hydrostatic resultant force acting on completely submerged plane surface. ஓகேங்களா, அதாவது ஹைட்ரோஸ்டாட்டிக் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கேட்குறாங்க ஆக்டிங் ஆன் கம்ப்ளீட்லி சம்மர்ஜ்டு பிளேன் சர்ஃபேஸ். அதாவது கம்ப்ளீட்லி சம்மர்ஜ்டு பிளேன் சர்ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இம்மர்ஸ் ஆகிடுது, அந்த சர்ஃபேஸ் கேட்குறாங்க. இங்கே வந்து ஆன்சர் ஏன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, magnitude of hydrostatic resultant force acting on completely submerged plane surface is equal to pressure at the centroid of surface into area of the surface. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா தான். அதுலேயும் ப்ரெஷர் அட் தி சென்ட்ராய்டு ஆஃப் த சர்ஃபேஸ், அதில் என்ன ப்ரெஷரு இன்ட்டு ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ். ஓகேங்களா, அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. சிம்பிளி ஹைட்ரோஸ்டாட்டிக் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னாலும் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா தான். அதில் ப்ரெஷர் ஆக்ட் ஆன் ப்ரெஷர் அட் சென்ட்ராய்டு ஆஃப் தி சர்ஃபேஸு இன்ட்டு அந்த சர்ஃபேஸோட ஏரியா. நெக்ஸ்ட்டு, in an inclined plane submerged in water, ஒரு inclined plane submerged in water, the center of pressure is located. ஸோ சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எங்கே வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதாவது எப்படி டோட்டல் வெயிட்டும் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டை வந்து நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி டோட்டல் ப்ரெஷரும் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டை வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பிளேன் வந்து இன்க்ளைண்டாக இருக்குது, சப்மர்ஜ் ஆனதுக்கப்புறம் இங்கே வாட்டரில் இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னா அதனுடைய சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. என்னென்னா பிலோ த சென்ட்ராய்டு, எப்போவுமே வந்து பிலோ த சென்ட்ராய்டு தான் சொல்கிறாங்க. அதாவது இன்க்ளைன் பிளேன் ஆகிடுச்சு, இந்த பக்கத்தில் உள்ள டயக்ராம் மாதிரி தான் இன்க்ளைன் பிளேனாக இருக்குது, அதனுடைய சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எங்கே வரும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிலோ த சென்ட்ராய்டு தான் வரும். அதுக்கான ஃபார்முலா கூட இருக்குது. இன் an inclined plane submerged in water, the center of pressure is located below the centroid. கண்டிப்பாக பிலோ த சென்ட்ராய்டு தான். ஃபார்முலா பார்த்தோம்னா h bar is equal to IG sin square theta plus AX bar square divided by AX. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா IG sin square theta divided by AX bar plus X bar அப்படின்னு வரும். ஓகேங்களா, இதில் X bar பாருங்கள். இன் ஈக்குவேஷன் X bar is the distance of CG of the area of the vertical surface. ஓகேங்களா, வெர்டிக்கல் சர்ஃபேஸினுடைய CG ஃப்ரம் ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட். இந்த X பார்ன்றது ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ், அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி லொக்கேஷன் ஃப்ரீ சர்ஃபேஸ், அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம எக்ஸ் பார்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஹின்ஸ் ஈக்குவேஷன் இட் இஸ் கிளியர் தட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எப்போவுமே வந்து ஏன்னா எக்ஸ் பார் ப்ளஸ்ன்னு தான் எழுதுறோம். அதாவது ஐஜி சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை ஏஎக்ஸ் பார் ப்ளஸ் எக்ஸ் பார் தான் போடுறோம். எக்ஸ் பார்ன்றது ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி உள்ள டிஸ்டன்ஸு. இப்போ சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு நம்ம ஃபார்முலா எழுதும்போது ஹெச் பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ப்ளஸ்ன்னு தான் எழுதுறோம்.
ஸோ கண்டிப்பாக வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு கீழே தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதோட கூடுதல் டிஸ்டன்ஸ் சர்ஃபேஸ்லேருந்து பார்த்தா தான் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வருது. அதனால் கண்டிப்பாக சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எப்போவுமே பிலோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் சொல்லணும். த டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஃப்ரம் ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். இந்த ஃபார்முலாலே பார்த்தா நமக்கு தெரியும், இந்த டிஸ்டன்ஸுக்கும் டென்சிட்டி ஆஃப் லிக்விடுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா, ஸோ இது வந்து த டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஃப்ரம் ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். லிக்விடோட டென்சிட்டி என்னவாக இருந்தாலும் சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கும் ஃப்ரீ சர்ஃபேஸ்க்குள்ள டிஸ்டன்ஸு அஃபெக்ட் ஆகாது, அதை டிபெண்ட் பண்ணி தெரியல. நெக்ஸ்ட்டு, விச் எக்ஸ்பிளனேஷன் இஸ் ட்ரூ ஃபார் மெக்கானிக்கல் ப்ரெஷர் அண்ட் தெர்மோடைனமிக் ப்ரெஷர். ஓகே, மெக்கானிக்கல் ப்ரெஷர் அண்ட் தெர்மோடைனமிக் ப்ரெஷர் ரெண்டு டேர்ம் சொல்கிறாங்க. இதில் ஆப்ஷன் ஏ என்னென்னா, எ ப்ரெஷர் records thermodynamic pressure. However, for most of the practical engineering cases, the system at the intermediate states of a process get enough opportunity to attain equilibrium. Thus, both thermodynamic pressure are equivalent in these cases. இந்த கேஸில் வந்து ஈக்குவலன்ட் சொல்கிறாங்க. என்னது, தெர்மோடைனமிக் ப்ரெஷரும் மெக்கானிக்கல் ப்ரெஷரும். என்னென்னா, ப்ரெஷர் சென்சார் வந்து தியரட்டிக்கல் ப்ரெஷர், அதாவது தெர்மோடைனமிக் ப்ரெஷர் வந்து தான் மெஷர் பண்ணது. நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷர் சென்சார்லாம் பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ரெஷர் தான் மெஷர் பண்ணுது. அதில் இந்த த சிஸ்டம் அட் த இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ப்ராசஸ், ஓகேங்களா, இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் கெட் எனஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்டைன் ஈக்லிபிரியம். ஓகேங்களா, அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணுறது தான் ட்ரை பண்ணோம். ஸோ ஃபைனலாக வந்து அந்த தெர்மோடைனமிக் ப்ரெஷரும் மெக்கானிக்கல் ப்ரெஷரும் ஈக்குவலண்ட் இந்த கேஸில். ஓகேங்களா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மெக்கானிக்கல் ப்ரெஷரும் தெர்மோடைனமிக் ப்ரெஷரும் ஈக்குவல் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுன்றாங்க. நெக்ஸ்ட்டு, எ ஸ்கொயர் பிளேட் 2 மீட்டர் 2 மீட்டர் lies in water such that its plane makes an angle 30 degree with the free surface of the water, and one edge of the plate coincide with the free surface. The total pressure force and center of pressure is, ஓகேங்களா, டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸும் கேட்குறாங்க, சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் கேட்குறாங்க. சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே இந்த ஃபார்முலா பார்த்தோம், ஐஜி சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை ஏ எக்ஸ் பார் ப்ளஸ் எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ கேட்குறது சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் அந்த ஃபோர்ஸும் கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அண்டு சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் கேட்குறாங்க. முதல்ல வந்து அந்த ஹெச் பார், அதாவது சிஜியினுடைய டிஸ்டன்ஸு, ஓகேங்களா, ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து சிஜி எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்ற டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இது வந்து இன்க்ளைன் பிளேன். அப்போ இன்க்ளைன் பிளேனில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தோன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். பிளேனுடைய சைஸ் வந்து பார்த்தா, அந்த பிளேட்டுடைய சைஸ் வந்து 2 மீட்டர் 2 மீட்டர். அப்போ ஆஃபாக பிரிச்சோன்னா 1 மீட்டர் வரும். ஸோ ஹைப்போடெனஸ் தெரியுது, அப்புறம் வேர்ட்டிக்கல் ஹைட்டு, அப்புறம் பேஸ் தேவையில்லை. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, sin 30 எடுத்தோன்னா ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் வரும், ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ். அதுலேருந்து ஹெச் பார் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு, டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸ்னால் என்னது, ப்ரெஷர் ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ்னால் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ப்ரெஷருக்கான ஃபார்முலா ரோஜி ஹெச். இதில் வந்து என்னென்னா, சிஜி எங்கே இருக்குது, ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து ஹெச் பார்னு எடுத்துக்கோம். அதனால் ரோஜி ஹெச் பார் இன்ட்டு அந்த ஏரியா, பிளேட்டோட ஏரியா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 19.62 கிலோநியூட்டன் வருது. ஓகேங்களா, அப்புறம் இது வந்து ஃபோர்ஸோட வேல்யூ 19.62 கிலோநியூட்டன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது, டியில் இருக்குது, அப்புறம் இயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, இன்னொன்று அண்ட் த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எங்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து ஐஜி சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை ஏஹெச் பார் ப்ளஸ் ஏஹெச் பார். இப்போ ஹெச் பார்லாம் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் சைன் 30 தான். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு ஹெச் பார், ஏரியா வந்து 2 இன்ட்டு 2, ஹெச் பாரோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு அந்த ஹைட் கிடச்சிரும். இப்போது ஆன்சர் வந்து 0.666 மீட்டர். இந்த ஹெச் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, a square plate side is equal to A lies in the vertical position in the water with its upper horizontal edge coincides with the water surface. The total pressure force and the position of center pressure on the plane surface will be respectively given by. இதே மாதிரி கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தான். ஸ்கொயர் பிளேட் தான், அதுவும் வேர்ட்டிக்கல் பொசிஷனில் வச்சுருக்காங்க. ஹரிசாண்டல் எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கோயின்சைடு வித் த வாட்டர் சர்ஃபேஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸும் சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ ப்ரெஷர் ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா தான் எடுத்துக்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ரெஷர் இன்ட்டு ஏரியாவில் ρg ஹெச் பார் இன்ட்டு ஏரியா. அப்புறம் இதில் ஹெச் பார் என்னென்னா இது வெர்டிக்கல் பிளேட்டு, இன்க்ளைன் கிடையாது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக A/2 அந்த சைடு பை 2 போட்டால் போதும். இன்ட்டு ஏரியா வந்து A². ஸோ ஃபைனலாக வந்து ஆன்சர், அதாவது ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ρgh இன்ட்டு அதாவது ஆஃப் ρg A³ அப்படின்னு, ஏன்னா ஏரியா வந்து A² தான். ஸோ A³ இப்படின்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு வந்து IG sin square theta divided by h bar இன்ட்டு x பார் இன்ட்டு A ப்ளஸ் எக்ஸ் பார்னு சொன்னோம். அந்த எக்ஸ் பார் தான் இங்கே ஹெச் பார்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு வந்து A/2 தான். டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்னாலே, வெர்டிக்கல் பிளேன்ட்னாலே டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து பாதி h/2 அந்த ஹைட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே அதை A/2ன்னு எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா A பவர், அதாவது எல்லாம் கேன்சல் பண்ணி A/6 ப்ளஸ் A/2 வருது. ஸோ 2A/3 அப்படின்னு வருது. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டியில் தான் வந்து ρg A³/2, அப்புறம் அந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து 2/3 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுனாலும், இல்லை ஏதாவது சிம்பிளான ஆன்சர் ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சாலும் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். எனக்கும் சிம்பிள் சொல்யூஷன் கிடைச்சதுன்னா நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.